வணக்கம். ஸோ ப்ரீவியஸாக என்ன படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எம்எஸ் வேர்ட் அப்படின்ற அப்ளிகேஷன் பேக்கேஜ் பார்த்துருந்தீங்க. அது வந்து எதோட சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸோட சம்மந்தப்பட்டது. ஸோ இங்கே ஸ்டார்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆல் ப்ரோக்ராம்ஸ்னு போட்டிருக்கோம். ஆல் ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்ட், அதுக்கப்புறம் எம்எஸ் எக்ஸல், அப்புறம் எம்எஸ் பவர் பாயிண்ட், ஆக்சஸ் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்ட் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் எக்ஸல் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல வந்து பவர் பாயிண்ட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் அப்படின்ற அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மற்றதெல்லாம் அங்கே ஒரு சில ஆஃபீஸில் மட்டும்தான் மற்ற அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது எம்எஸ் எக்ஸல். ஸோ இதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸல் அந்த ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். இது வேறு எப்படி மெத்தடில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்லேயே இந்த எம்எஸ் எக்ஸல்னு போட்டிருக்கோம். ஸோ எப்படி சார் இது எக்ஸல் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னா இந்த இடத்துல எக்ஸ்ன்னு ஒரு ஐகான் இருக்கும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஷீட் இருக்கும். ஸோ ஒன்று இங்கேயும் பார்த்துக்கலாம், இல்லை இங்கேயும் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு அதில் எக்ஸல்னு கொடுங்க. அப்படி இல்லைனா டேரெக்டாக இங்கே ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் சர்ச் ப்ரோக்ராம்ஸில் வந்து எக்ஸல்னு டைப் பண்ணும். ஸோ இதில் எந்த மெத்தடில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸலை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸலோட அந்த புக் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது தான் ஆஃபீஸ் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நியூ, ஓப்பன், சேவ், சேவஸ், பிரிண்ட்டு, ப்ரிப்பேர் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக வேர்டில் என்ன படிச்சிங்களோ அதே தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போதே ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டில் வரும். அது நம்ம ரீசெண்டாக என்ன ஓப்பன் பண்ணியிருந்தோமோ அது மட்டும் அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? சரி, இது ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹோமு, இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ், டேட்டா, ரிவ்யூ, வியூ. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்முலா இருக்காது. அதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலிங்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இங்கே வந்து வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்தந்த அப்ளிகேஷனுக்கு என்ன முக்கியமோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த டேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிற டேப் இது. இது வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார் எதுக்கு அப்படின்னா நம்ம எது அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ இந்த அண்டோ, ரீடோ, ஸ்பெல்லிங் கிராமர், பிரிண்ட் ப்ரிவ்யூ, நியூ, ஓப்பன், சேவ் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார். இதை நீங்கள் ஜஸ்ட்டு செலெக்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஓப்பன் அந்த ஷார்ட்கட் இங்கே வந்துடும். நியூ கொடுத்தீங்கன்னா நியூக்கு அந்த ஐகான் இங்கே வந்துடும். அதனால தான் அது பேர் வந்து கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார். எனக்கு வேண்டாம் சார் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இப்போ கிளிக் பண்ணிட்டா அந்த இது டூல் போயிடும். ஸோ இது ஃபஸ்ட் இருக்கிறது வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார் சொல்லுவாங்க. இது வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் நமக்கு என்ன ஐகான் தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம், எது வேண்டாமோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து ஆஃபீஸ் பட்டன். இந்த சிம்பிள் மாதிரி போட்டிருக்கிற பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆஃபீஸ் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கிளிக் பண்ணால் அந்த நியூ ஓப்பன் சொல்லி டீட்டெயிலாக உங்களுக்கு லிஸ்ட்டில் காமிக்கும். திரும்பியும் அதையே செலக்ட் பண்ணணும், அதையே டீசெலக்ட் பண்ணணும். அப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா புக் 1 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அது வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மேலே ஹெட்டிங்கில் இது வந்து டைட்டில் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி வந்து வேர்டில் படித்தா அதே தான், எல்லாம் சேம் தான். ஒரு சிலது மட்டும் இங்கே சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த டைட்டில் பாரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே முதல்ல டாக்குமெண்ட் 1ன்னு படிச்சிருப்பீங்க. இப்போ இங்கே என்ன போட்டிருக்குன்னா புக் 1 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக நியூவாக கொடுக்குறீங்கன்னா புக் 2 சேஞ்ச் ஆகிடும். இப்போ உங்கள் நேம் நீங்கள் விஜய் அப்படின்னு சொல்லி உங்கள் நேம் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல விஜய் நேம் வந்துடும். நம்ம என்ன சேவ் பண்ணுறோமோ அந்த நேம் இங்கே வரும். வழக்கமாக இப்போ நீங்கள் எதுவும் சேவ் பண்ணாமல் அப்படியே நேம் புக் 1 சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல புக் 1 காமிக்கும். இல்லைனா உங்கள் பேர் வரும். நம்ம என்ன சேவ் பண்ணுறோமோ அந்த நேம் இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மினிமைஸ் பட்டன், இது மேக்ஸிமைஸ் ஆர் க்ளோஸ், மேக்ஸிமைஸ் ஆர் ரீஸ்டோர், மேக்ஸிமைஸ் ஆர் ரீஸ்டோர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிறது க்ளோஸ் பட்டன். ஸோ இந்த 3 பட்டன் இருக்கும். மினிமைஸ் கொடுத்தா என்ன ஆகும்னா உங்கள் டாஸ்க் பாரில் வந்து ஸ்டோர் ஆகும். உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ கிளிக் பண்ணால் திரும்பி ஓப்பன் பண்ணி, இது க்ளோஸ் ஆகாது. மினிமைஸ் பண்ணிங்கன்னா டாஸ்க் பாரில் வந்து ஸ்டோர் ஆகும். திரும்பியும் அதே கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். செகண்ட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமைஸ். மேக்ஸிமைஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக்குறது. அதையே திரும்பியும் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ரீஸ்டோர்னு சொல்லுவாங்க. ரீஸ்டோர் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இந்த பொசிஷனில் இருந்ததோ அதே பொசிஷனுக்கு திரும்பியும் கொண்டு வந்துடும். கடைசியாக பட்டன் வந்து க்ளோஸ் பட்டன். இதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது ஒரு ஆப்ஷன். இது வந்து எக்ஸலையே க்ளோஸ் பண்ணுறது, இது ஸ்பெசிஃபிக்காக அந்த புக்கை மட்டும் க்ளோஸ் பண்ணுறது. தெரியாமல் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இந்த புக்கை மட்டும் க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷனும், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இது வரைக்கும் பாருங்கள். இது மினிமைஸ், மேக்ஸிமைஸ், க்ளோஸ். மேக்ஸிமைஸ் பண்ணுங்கள், நார்மலாக இங்கே மேலே வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த புக்கை மட்டும், இப்போ 4 புக்கு இருந்தால் 4 புக்கில் ஒரு புக்கு நான் மினிமைஸ் பண்ணி பார்க்கணும், ஒன்று மேக்ஸிமைஸ் பண்ணி பார்க்கணும்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி படித்த அந்த ரிப்பன், ஃபாண்ட்டு, அலைன்மெண்ட்டு
ஸோ இந்த லிஸ்ட்டில் போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில் ஆப்ஷன் இங்கே காமிக்கும். இங்கே நம்ம ஜென்ரலாக பார்க்குறது ஒரு சிலது மட்டும் தான் பார்ப்போம். எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். திரும்பி இங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே இங்கே பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸலை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் புக் வச்சுருந்தீங்கன்னா புக்கில் வந்து பேஜ் நம்பர் 194 எடுத்துங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா MS Excel is a Windows based electronic spreadsheet which contains number of rows and number of columns. ரோஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அந்த வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. ரோன்றது வந்து வரிசை. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,48,000 அதுக்கப்புறம் 576 ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காலம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16,384 XFTன்னு போட்டிருப்பாங்க. உங்கள் புக்கில் அந்த டெஃபினேஷன் இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி எக்ஸல் எதுக்கெல்லாம் சரி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த நம்பர்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே எக்ஸலில் யூஸ் ஆகும். இப்போ நம்பர்ஸ்னால் வந்து உங்களுக்கு ஒரு சேல்ரி போடுறதுக்கு கண்டிப்பாக நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதிகமாக யூஸ் பண்ணுறது நம்பர்ஸ் தான். எம்எஸ் வேர்டில் எல்லாமே டாக்குமெண்ட்ஸு, ரெஸ்யூம்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸு, ஸோ அந்த மாதிரி பார்ட்லாம் வந்து லெட்டர்ஸ், அந்த மாதிரி பார்ட்லாம் வந்து வேர்டில் யூஸ் பண்ணுவீங்க. இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருப்பீங்க, அதுக்காக அதை யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் எக்ஸலில் அப்படி பண்ண முடியாது. எக்ஸலில் எல்லாமே வந்து ரோஸு, செல்ஸ் அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா நம்பர் சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்கும் நீங்கள் எக்ஸலில் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் ஷீட், இப்போ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் ஷீட் இருக்குல்ல, ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸ், ஸ்கூல்ஸு செமஸ்டர் வைஸாக கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஸோ அதெல்லாம் தான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸல் அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ கேல்குலேஷன் பார்ட்ஸு, பிஸ்னஸ் ப்ராமிசஸ்ஸு, மெடிக்கல் ஷாப்ஸோட அந்த பில்லிங்ஸு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ஸில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்பர் சம்மந்தப்பட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக எக்ஸலில் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை யூஸ் பண்ணுறது பிஃபோராக பாருங்கள். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை செல்லுன்னு சொல்கிறாங்கன்னா செல் வந்து 4 சைடும் க்ளோஸில் இருக்கும். இப்போ ஜெயிலெலாம் கூட செல்லுன்னு தான் சொல்லுவாங்க. மற்றபடி நம்ம ஜென்ரலாக போக வேண்டாம். ஸோ காமனாக என்ன ஆகும்னா எல்லாமே க்ளோஸ்டில் இருக்கிறது எல்லாம் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பார்ட் எல்லாமே செல். ஸோ அப்போ அதில் தான் இது பேர் என்ன சொல்லுவாங்க, நேம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபார்முலா பார். நம்ம வந்து என்ன டைப் பண்ண போகிறோமோ அதில் ஃபார்முலா இங்கே தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து நேம் பாக்ஸு, இது வந்து ஃபார்முலா பார். நீங்கள் கிளிக் பண்ணாமல் அங்கே வச்சாலே அது என்ன அப்படின்னு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா A, B, C இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஹோல் காலம், ஸோ மொத்தமாக எவ்வளோ இருக்கோ அது எல்லாமே செலக்ட் ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர் போட்டிருக்கு பார்த்தீங்களா, 1, 2, 3 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் போட்டிருக்கிறதெல்லாம் ரோ. ஸோ இதுவும் அப்படி தான். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக செலக்ட் ஆகும். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக அந்த காலம் ஃபுல்லாக செலக்ட் ஆகும். நம்ம எங்கே கிளிக் பண்ணுறோமோ அந்த செல் நம்பர் இங்கே காமிக்கும். J8, இங்கே பாருங்கள் H8, இங்கே பாருங்கள் C5. அப்போ எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம் C5னா இங்கே தெரியுது, ஓகே. அது ஹைலைட் ஆகிற அந்த கலரை பாருங்கள், ஆரஞ்சில் இருக்கும். அது வேர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இந்த வேர்ஷனில் ஆரஞ்சில் காமிக்குது C, அதுக்கப்புறம் 5 அப்படின்ற பார்ட் தான் இதில் காமிக்குது. நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அது இந்த இடத்துல ஃபார்முலா பாரில் காமிக்கும். ஸோ அப்போது ஆல்ரெடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது நேம் பாக்ஸு, இது ஃபார்முலா பாரு, அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா காலம். இந்த JKL இதெல்லாம் காலம் சொல்லுவாங்க. இது வந்து ரோ. சரி சார், அப்போ எனக்கு லாஸ்ட் காலம் என்னவா இருக்கும் சார்? அப்போ இதை வந்து மூவ் பண்ணி பார்க்கறதுக்கு இது வெர்டிக்கல் ஸ்க்ரால் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இருக்கு பாருங்கள், இது வந்து வெர்டிக்கல் ஸ்க்ரால் பார், இது வந்து ஹரிசாண்டல் ஸ்க்ரால் பார். இது வந்து இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் மூவ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணணும். மேலேயும் கீழே யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணணும். இதை உங்களுக்கு வியூ தெரியலன்றதுக்காக இப்போ நான் ரீஸ்டோர் பண்ணியிருக்கேன். திரும்பியும் கிளிக் பண்ணுறேன். சரி, இப்போ இங்கே பாருங்கள், அப்படியே டவுனில் கொடுத்துட்டே வரீங்க. கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த ரோ வந்துகிட்டே இருக்கும், நிறைய இருக்கும். அப்போது நம்ம எவ்வளோ ரோஸ் பார்த்தோம் அப்படின்னா 10,48,576 ரோ பார்த்தோம். ஸோ அவ்வளோ தூரம்லாம் போகணும் அப்படின்னு சொன்னால் ஆரோஸ் யூஸ் பண்ணி போனால் ரொம்ப நேரம் ஆகிடும். இல்லை இந்த ஸ்க்ரால் பார் யூஸ் பண்ணாலும் ரொம்ப நேரம் ஆகும். பேஜ் டவுன் கொடுத்தா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆனால் அவ்வளோவும் போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது. கண்ட்ரோல் டவுன் ஆரோ கொடுத்தீங்கன்னா கடைசி செல்லுக்கு போயிடும். அப்போ 10,48,576. இப்போ ஃபஸ்ட்டுக்கு வரதுக்கு என்ன பண்ணணும், கண்ட்ரோல் அப் ஆரோ கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல்லுக்கு வந்துடும். அதே திரும்பியும் கண்ட்ரோல் கொடுத்து டவுன் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டு செல்லுக்கு போயிடும். சரி, அப்போ காலம் வைஸாக எப்படி சார் போகும்? இப்போ இசட் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. இப்போ இசட்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன சார் வரும் அப்படின்னு சொன்னால் அடுத்த ஆல்ஃபபெட் A.
அதுக்கப்புறம் ஏபி, அப்புறம் ஏசி அப்படியே லைனே பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏஇசட்ல முடியும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஏ அந்த மாதிரி இசட் வரைக்கும் முடிஞ்சிடும். இசட் வரைக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கண்ட்ரோல் ரைட் அரோ கொடுத்தீங்கன்னா இதான் பாருங்கள் XFD. அப்போ அந்த கண்டினியூஷன் எப்படி வருது பாருங்கள். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுவே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப அதிகம். இது வந்து ஒரே ஒரு ஷீட்டு தான். இப்போ இங்கே கீழே பாருங்கள் ஷீட் இருக்கும், அதுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த ஒரு ஷீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இவ்வளோ ரோஸ் இருக்குது, இவ்வளோ காலம்ஸ் இருக்குது. திரும்பியும் லெஃப்ட்டில் வரும்னா கண்ட்ரோல் கொடுத்து லெஃப்ட் ஆரோ கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துடும். சார் இவ்வளோ தேவைப்படுமா சார்? கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா இப்போது காலேஜு ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10th A, 10th B, 10th C, 10th Dன்னு சொல்லி நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் குவார்டர்லி எக்ஸாம், மிட்டம் எக்ஸாம், செமஸ்டர் நிறைய ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்சுக்கு போடுவாங்க, ஒரு இயருக்கு போடுவாங்க. அப்போ 10 வருஷம் போட்டாங்கன்னா அது பாட்டுன்னு ஆட் ஆகிட்டே தான் போகும். ஒரே ஃபைலில் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் அதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ ஜஸ்ட் கிளாஸ் மட்டும் படிக்க போகிறோம், அவ்வளோ தேவைப்படாது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரோஸு காலம்ஸ். ஸோ டோட்டல் ரோஸ் எவ்வளோ? 10,48,576. அது மாதிரி காலம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் XFD அப்படின்னு சொல்லுவாங்க. எது காலம்? இந்த மேலே இருக்கிறது இதெல்லாம் காலமு, இதெல்லாம் வந்து ரோஸ். புரியுதுங்களா? சரி, இப்போது இது வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எக்ஸலில் உள்ளே போகிறீங்கன்னா இந்த மாதிரி பார்ட்லாம் கண்டிப்பாக தெரியணும். இந்த ரோஸ்னால் என்ன, காலம்ஸ்னால் என்ன, எப்படி காலமுக்கு கடைசியாக வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் கொடுத்து ரைட் ஆரோ, கண்ட்ரோல் கொடுத்து லெஃப்ட் ஆரோ, அப்புறம் மேலேயும் கீழேயும் போகிறதா இருந்தால் கடைசி ரோக்கு போகிறதா இருந்தால் கண்ட்ரோல் கொடுத்து டவுன் ஆரோ, திரும்பியும் கண்ட்ரோல் கொடுத்து அப் ஆரோ. ஸோ இது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தான் இந்த ஜூம் இன் ஜூம் அவுட் பார்க்கலாம். ஜூம் அவுட் கொடுத்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வரும், ஜூம் இன் கொடுத்தீங்கன்னா அதிகமாகிட்டே வரும். இங்கே பாருங்கள், இது வந்து செல்லு பெருசாகும். இதுதான் 100%ல் இருக்குது. இப்போ கொடுக்க பாருங்கள், இதுதான் செல், இவ்வளோ தான் இருக்குது. இருந்தாலும் இதில் நம்ம கொஞ்சம் வியூ பெருசு பண்ணி பார்க்கணும்னு வச்சிங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ கிளாஸ்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு சின்னதாக இருக்குன்றதுக்காக நான் கொஞ்சம் பெருசு பண்ணுவேன். நார்மலாக எவ்வளோ இருக்கணும்? 100%ல் தான் இருக்கணும். ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் இந்த ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 3 இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது இப்போ நம்ம எதில் ஷீட்டில் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது மட்டும் ஹைலைட் ஆகும். சப்போஸ் தெரியாமல் நீங்கள் செகண்ட் ஷீட் போயிட்டீங்கன்னா இது ஹைலைட் ஆகும், தேர்ட் ஷீட் போயிட்டீங்கன்னா இது ஹைலைட் ஆகும். நம்ம எந்த ஷீட்டில் இருக்கும் தெரியும், பார்த்தாலே தெரியும். இப்போ நான் ஷீட் 1 கிளிக் பண்ணுறேன், அந்த வியூ தெரியுது பாருங்கள். சரி,